வணக்கம் நண்பர்களே. தாட் ஷிஃப்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு புத்தகத்தை படிக்க அமரும்போது சில நிமிடங்களிலேயே போனை எடுத்து பார்க்கிறீர்களா? வேலை செய்யும் போது அடிக்கடி சமூக வலைதளங்களை திறந்து பார்க்கிறீர்களா? ஒரு வீடியோ முடிவதற்குள் அடுத்த வீடியோவுக்கு தாவி விடுகிறீர்களா? இப்படி இருந்தால் நீங்கள் மட்டுமல்ல. இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் ஒரே பிரச்சனையை சந்தித்து வருகின்றனர். அது கவனக்குறைவு அல்ல. அது டோபமின் டிராப் எனப்படும் ஒரு மனநிலை வலை. முதலில் டோபமின் என்றால் என்ன? டோபமின் என்பது நம் மூளையில் உருவாகும் ஒரு வேதிப்பொருள். இது மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு மற்றும் வெகுமதியுடன் தொடர்புடையது. நமக்கு பிடித்த ஏதாவது நடந்தால் அல்லது நடக்கப் போகிறது என்று உணர்ந்தால் டோபமின் சுரக்கிறது. பழைய காலத்தில் இந்த அமைப்பு மனிதர்களை உயிர் வாழ உதவியது. உணவு தேடுவது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, இலக்குகளை அடைவது போன்ற செயல்களுக்கு இது ஊக்கமாக இருந்தது. ஆனால் இன்று சூழ்நிலை மாறிவிட்டது. நம் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போன், சமூக வலைதளங்கள், குறும்பட வீடியோக்கள், அறிவிப்புகள், இவை அனைத்தும் நம் மூளைக்கு தொடர்ந்து சிறிய டோபமின் வெகுமதிகளை வழங்குகின்றன. ஒரு ரீல் பார்த்தால் டோபமின், ஒரு லைக் வந்தால் டோபமின், ஒரு புதிய அறிவிப்பு வந்தால் டோபமின். இப்படி நம் மூளை தொடர்ந்து உடனடி மகிழ்ச்சிக்கு பழகிவிடுகிறது. இதனால் என்ன நடக்கிறது? மெதுவாக கவனம் செலுத்த வேண்டிய வேலைகள் சலிப்பாக தோன்றத் தொடங்குகின்றன. ஒரு புத்தகம் படிப்பது கடினமாகிறது. நீண்ட நேரம் படிப்பது சிரமமாகிறது. முக்கியமான வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. ஏனென்றால் அந்த வேலைகள் உடனடியாக வெகுமதி தருவதில்லை. நம் மூளை எளிதான மகிழ்ச்சியை தேடுகிறது. கடினமான ஆனால் பயனுள்ள செயல்களை தவிர்க்கத் தொடங்குகிறது. இதுதான் டோபமின் டிராப். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் இதிலிருந்து வெளியே வர முடியும். முதலாவது, தேவையற்ற அறிவிப்புகளை அணைத்து விடுங்கள். ஒவ்வொரு அறிவிப்பும் உங்கள் கவனத்தை திருடுகிறது. இரண்டாவது, வேலை செய்யும் நேரத்தில் போனை கண்களுக்கு தெரியாத இடத்தில் வையுங்கள். ஆராய்ச்சிகளின்படி போன் அருகில் இருப்பதே கவனத்தை குறைக்க முடியும். மூன்றாவது, ஒரு நாளில் குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது சமூக வலைதளங்களில் இருந்து விலகி இருங்கள். அந்த நேரத்தை புத்தகம் படிக்க, எழுத அல்லது நடைபயிற்சி செய்ய பயன்படுத்துங்கள். நான்காவது, ஆழமான கவனம் தேவைப்படும் வேலைகளை சிறிய பகுதிகளாக பிரியுங்கள். 25 நிமிடங்கள் முழு கவனத்துடன் வேலை செய்து பிறகு சிறிய இடைவெளி எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக சலிப்பை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். இன்று பலர் சலிப்பை ஒரு பிரச்சனையாக பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் சலிப்புதான் ஆழமான சிந்தனைக்கும் படைப்பாற்றலுக்கும் கதவை திறக்கிறது. உங்கள் மூளை எப்போதும் பொழுதுபோக்கை எதிர்பார்க்காமல் இருக்கும்போதுதான் அது உண்மையான கவனத்தை வளர்க்கத் தொடங்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கவனம் என்பது உங்கள் வாழ்க்கையின் மிக மதிப்புமிக்க சொத்து. அதை எதற்காக செலவிடுகிறீர்களோ அதுவே உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். எனவே உடனடி மகிழ்ச்சியை துரத்துவதை விட நீண்டகால வளர்ச்சியை தேர்ந்தெடுங்கள். டோபமின் உங்களை கட்டுப்படுத்த வேண்டாம். உங்கள் கவனத்தை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற சைக்காலஜி மற்றும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோக்களுக்கு தாட் ஷிஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.